குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பெயர் இல்லாம ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆ, பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது சர்க்கரை வியாதி வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ம், மறுபடியும் குழந்தை பிறந்தவுடன் நார்மல் ஆகிடும். ம். இதே போல் ஆண்களுக்கும் சர்க்கரை வியாதி வந்துவிட்டால் ஆயுசுக்கும் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்கிறார்கள். ம். ஏன் ஆண்களுக்கு முழுமையாக குறைய வாய்ப்பு இல்லையா, அல்லது இது டாக்டர்களின் சூழ்ச்சியான்னு கேட்டிருக்காரு. சர்க்கரை வியாதி ஏன் வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, இன்சுலின் பத்தல, உங்களுக்கு சுரக்கிற இன்சுலின் பத்தல, அல்லது உங்க பாடி இன்சுலின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, இது மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ கர்ப்பமா இருக்கும்போது உடம்புக்கு ரெண்டு உடம்பாயிடுது இல்லையா, வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, வெளியில ஒரு உடம்பு இருக்கு. ஸோ ரெண்டு உடம்புக்கு தேவையான இன்சுலின் வேணும். குழந்தைக்கு இன்சுலின் சுரப்பு இருக்காது, அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப அம்மாவுக்கு சுரக்கிற இன்சுலின் பத்தல. இன்சுலின் பத்தலைங்கிறப்ப அவங்க ஒரு டயபெட்டிஸ் ஸ்டேஜுக்குள்ள போவாங்க. அதுக்கு பேர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லிட்டு இன்சுலின் பற்றாக்குறை. அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை வெளியே வந்தோடனே அவங்களுக்கு தனி இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வெளியே வந்துட்டாங்கன்றப்போ அம்மாவுக்கு திரும்ப நார்மல் ஆயிடும். சரிங்களா? ஆனா ஆண்களுக்கு வர்றது அப்படி இல்லை. ஆண்களுக்கு வந்து இன்னொரு குழந்தையோ வயிற்றுல இருக்க போறது இல்லை. அவங்களோட இன்சுலின் பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னா இன்சுலின் சரி பண்றதுக்கு, இன்சுலின் சுரப்பை சரி பண்றதுக்கு அவங்க ரெகுலரா மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் ஆயுசுக்கு சாப்பிட வேண்டியது வருதே தவிர பெண்களுக்கு அப்படி ஆண்களுக்கு அப்படி அந்த ஒரு குழப்பம் அதுல கிடையாது. ஆண்களுக்கு முழுமையாக குறைய வாய்ப்பு இல்லையா அப்படின்னா, இன்சுலின் சுரப்பு நல்லா இருந்துச்சுன்னா சரியாகும். சில நேரத்துல சில வகையான மருந்துகள் எடுக்கிறதுனால, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது, அப்புறமா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிற மாதிரி சில சூழல்கள்ல வந்து ஆண்களுக்கு சக்கரை வந்தா கூட அப்புறமா அவங்களுக்கு ரெகுலரா எடுத்து வாக்கிங், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் சரி பண்ண அவங்களுக்கும் நார்மலாக வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப நிலையில ரொம்ப ஜாஸ்தியா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக விட்டுட்டாங்க, லைஃப் ஸ்டைல் டிசார்டர், ரொம்ப மோசமான லைஃப் ஸ்டைல், சுத்தமா இன்சுலின் சுரப்பே நின்று போச்சு, அல்ல இன்சுலின் சுரப்பு பத்தலை அப்படிங்கிற ஸ்டேஜை நிரந்தரமா அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறுத்த முடியாது. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல டாக்டர்கள் சூழ்ச்சியெல்லாம் ஒண்ணு கிடையாது.